வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டு டோட்டல் டெப்டார்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த ஃபார்மேட்டை முதல்ல பார்த்துடலாம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெப்டார்ஸ் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட். எப்போ நமக்கு பணம் வரும்? ஏதாவது சேல்ஸ் பண்ணும்போது தான். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது. கிரெடிட் சேல்ஸ், அதாவது கடனுக்கு நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெப்டார்ஸ்ன்றது அசட். ஸோ அசட்டோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் எங்கே வரும்னா டெபிட் சைடில் தான் இருக்கும். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்ன்றது டெபிட் சைடில் இருக்கும். டு பை பேலன்ஸ் கேரி டவுன்ன்றது கிரெடிட் சைடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் இது எல்லாமே வரும். அதாவது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ப்ராக்கெட்டில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பை கேஷ் ரிசீவ்டுன்னு டேரெக்டாகவே எழுதலாம். பை கேஷ் ரிசீவ், நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் கேஷ். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்மளால் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்க முடியும். டிஸ்கவுண்ட் அலோவுடு, நம்ம எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம ஏதாவது விற்கும் போது தான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ண முடியும். இவ்வளோ கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் டிஸ்கவுண்ட் அலோவ். வாங்கும் போது தான் என்னது டிஸ்கவுண்ட்டில் வாங்குவோம். அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதாவது இப்போ எங்கே நடக்கும்? பர்ச்சேஸில் நடக்கும். கிரெடிட் பர்ச்சேசிங் இருக்கா, அப்போ என்னது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் பண்ணது எவ்வளோ ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதான் கடனுக்கு எவ்வளோ விற்றுருக்கோன்றது தெரிய வரும். அடுத்தது பேட் டெப்ட், அதாவது நம்ம விற்றதுக்கப்புறம் அந்த பணம் வரவே வராதுன்ற ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த பேட் டெப்ட். இந்த பேட் டெப்ட்ன்றது டெப்டார்ஸ் மட்டும்தான் இருக்கும், கிரெடிட்டார்ஸ்க்கு இருக்காது. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் இது முக்கியம். பில்ஸ் ரிசீவபிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஃபார்மேட் நம்ம இங்கே போட வேண்டியது இருக்கும் இதுக்கு மேலே. ஸோ பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி இந்த பில்ஸ் ரிசீவபிள் நம்ம கண்டுபிடிச்சி டோட்டல் டெப்டார்ஸ் போட்டு எழுதணும். அடுத்தது கேரி டவுன். ப்ராட் டவுன் இங்கன்னா கேரி டவுன் இங்கே. நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செக் டிஸானர், அதாவது பேங்க்கில் செக் டிஸானர் ஆச்சுன்னா என்னது டெபிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் டிஸானர், இங்கே இந்த பில்ஸ் டிஸானர்ன்றது முக்கியம். இந்த பில்ஸ் டிஸானர்ன்றது டோட்டல் டெப்டார்ஸில் டெபிட் சைடு, பில்ஸ் டிஸானர்ன்றது பில்ஸ் ரிசீவபிளில் கிரெடிட் சைடில் வரும். அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டார்ஸ் பார்த்தோம். அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ். நீங்கள் டோட்டல் டெப்டார்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஈஸியாக போட்டலாம். ஸோ இதோட ஆப்போசிட் தான் இங்கே இருக்கிறது. டோட்டல் கிரெடிட்டார்ஸில் அங்கே கேஷ் ரிசீவ்டு இருந்தது, இங்கே கேஷ் பெய்டுன்னு இருக்கும். இங்கே பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கும், இங்கே பில்ஸ் பேயபிள் இருக்கும். இங்கே டிஸ்கவுண்ட் அலோடுன்னு இருக்கும், இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும். இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்ததுன்னா இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் தெரிஞ்சாலே டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஈஸியாக நம்ம போடலாம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ்னால் நம்ம தர வேண்டியது. நம்ம எப்போ தருவோம்? நம்ம ஒன்று வாங்கினா தான் நம்ம தருவோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோன்றது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சம்முக்கு போகலாம். அடுத்தது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், அதாவது நான் இல்லஸ்ட்ரேஷன் சம் போடுறேன், நீங்கள் எக்ஸசைஸ் சம் போட்டு பாருங்கள். டோட்டல் டெப்டார்ஸ், அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 10. ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ், அதாவது நம்ம கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு டெப்டார்ஸ் ஆன் 1st January 40,000, cash received from debtors 1 lakh, discount allowed 5,000, sales return 2,000, debtors on 31st December 2018 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டார்ஸ்ன்றதை இங்கே எழுதிட்டு டெபிட் அண்ட் கிரெடிட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ், அதாவது பர்டிகுலர்ஸ் அவுட்டர் காலத்தில் ருபீஸ் இருக்கணும், பர்டிகுலர்ஸ் அவுட்டர் காலத்தில் ருபீஸ் இருக்கணும். இன்னர் காலத்தில் போடக்கூடாதுமா, அவுட்டர் காலத்தில். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஷீட்டாக எடுத்துக்கணும்ப்பா ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் டெப்டார்ஸோட பேலன்ஸ் எங்கே வரும்னு சொன்னேன்? டெபிட் சைடில். ஸோ டு பேலன்ஸ் brought down.
அவங்க கொடுத்துருக்காங்க டெப்டாஸ் ஆன் 1st January அப்படின்னா தான் ஓப்பனிங் பேலன்ஸ், டெப்டாஸ் ஆன் 31st December அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். இங்க 1st January அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40,000. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ். கேஷ் ரிசீவ்டுனா எங்க வரும், ஸோ ஆப்போசிட்ல தான் சொன்னேன். ஸோ பை கேஷ் ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh. ஸோ 1 lakh. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் அலோடு எங்கே வரும், கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ பை டிஸ்கவுண்ட் அலோடு அமௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் என்னது, இங்கே தான் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000. நெக்ஸ்ட் டெப்டாஸ் ஆன் 31st December அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, பை பேலன்ஸ் கேரி டவுன். பை பேலன்ஸ் கேரி டவுன் அதாவது க்ளோசிங் 60,000. ஸோ கொஸ்டினில் இருக்கிறத ஃபஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் இந்த சைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,67,000. 1,67,000. சேம் அமௌண்ட்டை 1,67,000ன்றதை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டால் பேலன்ஸ் ப்ராட் டவுனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர்றது என்னது, 1,27,000. இதோட பேர் என்னதுமா, 2 என்ன கண்டுபிடிக்க சொன்னேன், கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். ஸோ டோட்டல் டெப்டாஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, கிரெடிட் சேல்ஸ். ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ டோட்டல் டெப்டாஸ் போட்டாச்சு. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஸ்டினில் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா சிம்பிள். கேஷ் சேல்ஸ்ன்றது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் நீ கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸ், இது அடுத்த சம்மில் வரும். அடுத்த சம்மில் கேஷ் சேல்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அது இந்த ஃபார்மேட்டில் வராது, அது தனியாக வச்சுருக்கணும். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் தான் உங்களோட டோட்டல் சேல்ஸ். காசுக்கு எவ்வளோ விற்றுருக்க, கடனுக்கு எவ்வளோ விற்றுருக்க, அதுதான் டோட்டலாக நீ விற்றதோட அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் டெப்டாஸ் ஓவர். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் போட்டுட்டு டோட்டல் டெப்டாஸ் எப்படி போடணுன்றதை பார்ப்போம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஃபார்மட் இதான். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள்ன்றது நம்மளோட அசெட்டு, டோட்டல் டெப்டாஸும் நம்மளோட அசெட் தான். ஸோ அதனால தான் பேலன்ஸ் ப்ராட் டவுன்ன்றது டெபிட் சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அடுத்தது கேஷ் ஆர் பேங்க். பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டு, பை பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு, பை பேலன்ஸ் கேரி டவுன். அவ்வளோதான் இந்த சைடில் இருக்கிறது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா டூ சன்ட்ரி டெப்டாஸ், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்னது கண்டுபிடிக்க போகிறோம் பேலன்சிங் ஃபிகரா. ஸோ இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த சன்ட்ரி டெப்டாஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த அமௌண்ட் எங்கே வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸில் பில்ஸ் ரிசீவபிள்ன்றதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல, ஸோ இங்கே தான் வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள்ன்றதை நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் டோட்டல் டெப்டாஸே போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் இது இந்த சம்மில் முக்கியமானது என்ன அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ன்றது பார்த்தீங்களா. ஸோ இந்த என்ட்ரி 2 இடத்துல வரும். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் டோட்டல் டெப்டாஸில் டிஸ்ஹானர்ன்றது பார்த்தீங்களா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இந்த என்ட்ரின்றது 2 இடத்துல வரும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லையும் டோட்டல் டெப்டாஸோட அக்கௌண்ட்லையும் வரும். ஸோ நீ கண்டுபிடிக்கிற பேலன்ஸ் தான் அந்த சன்ட்ரி டெப்டாஸ்ன்றது, நீ கண்டுபிடிக்கிற பேலன்ஸ் தான் இங்கே டோட்டல் டெப்டாஸில் பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு இங்கே வரும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ன்றது 2 இடத்துல வரும். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லையும் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லையும் வரும்.
டெபிட் அண்ட் கிரெடிட். இப்போ சம்முக்கு போகலாம். Illustration 12. From the following, prepare bills receivable account, compute the bills receivable from the debtors. அதாவது சண்டே டெப்டாஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் இந்த டியூரிங் த இயர் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட்டை பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபார்மேட் தான் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் அப்படின்றத இங்கே எழுதணும். ஸோ டு பேலன்ஸ் brought down amount 20,000. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought downன்றது ஓப்பனிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் 30,000. சப்போர்ட் கேஷ் ரிசீவ்டு. அது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அங்கே வரும், இங்கே வரும். ஸோ அதில் கொஷினில் இருக்கிறதே கூட நீங்கள் எழுதிக்கலாம், பை கேஷ் ரிசீவபிள் ப்ராக்கெட்டில் வேணால் பில்ஸ் ரிசீவபிள் எழுதிக்கலாம் 60,000. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் பை பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் எவ்வளோ 5,000. ஸோ டெபிட் கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அமௌண்ட்டு 95,000. சேம் அமௌண்ட்டை 95,000 இங்கே எழுதிட்டு, ஸோ இந்த அமௌண்ட்டால் 20,000 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சண்டே டெப்டாஸ். அதாவது டோட்டல் டெப்டாஸில் பில்ஸ் ரிசீவபிள் எழுதுறோம்ல அந்த அமௌண்ட்டு. ஸோ 95,000 மைனஸ் 20,000 அப்படின்னா 75,000. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு டூ சன்ட்ரி டெப்டாஸ் பிராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவ்ட் டியூரிங் த இயர். ஸோ இந்த அமௌண்ட்டை டோட்டல் டெப்டாஸ் போடும்போது பில்ஸ் ரிசீவபிள்ன்றதை அங்கே காட்டணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஓவர். அடுத்தது டோட்டல் டெப்டாஸ். ஸோ போத் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் டோட்டல் டெப்டாஸும் சம் வந்தால் எப்படி போடணுன்றதை பார்ப்போம். இது இல்லஸ்ட்ரேஷன் 12. அடுத்த சம். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 3. From the following particulars calculate total sales. அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் முடிச்சுட்டு தான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஏன்னா டூ சண்டே டெப்டாஸ் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இந்த சண்டே டெப்டாஸ், அதாவது இந்த சண்டே டெப்டாஸ் தான் பில்ஸ் ரிசீவபிளோட அக்கௌண்ட் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் என்னது டோட்டல் டெப்டாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள்ன்றது அசெட். ஸோ டு பேலன்ஸ் brought downன்றது இங்கே தான் வரும். அமௌண்ட் எவ்வளோ 40,000. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை கேஷ் ரிசீவபிள் ப்ராக்கெட்டில் bills receivable amount எவ்வளோ 90,000. அடுத்தது by bill receivable dishonor. நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். எவ்வளோ 10,000. ஸோ டு பேலன்ஸ் brought down இங்கே அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன்றது அமௌண்ட் எவ்வளோ 30,000. ஸோ அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா டோட்டல் 1,30,000 வருது. ஸோ இங்கே 1,30,000. சேம் டோட்டல் எடுத்து 1,30,000 இங்கே எழுதிட்டு இந்த அமௌண்ட்டால் 40,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது 2
1,30,000 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டால் டு பேலன்ஸ் brought down மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற பேலன்ஸ் அப்படின்றது 90,000. ஸோ இந்த அமௌண்ட் தான் என்னது பில்ஸ் ரிசீவபிள். எங்கே வரும்? பில்ஸ் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள்ன்றது பற்றி அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 90,000. அதை கண்டுபிடிச்சது இங்கே டோட்டல் டெப்டார்ஸில் 90,000ன்றது. அடுத்தது டோட்டல் டெப்டார்ஸ் போட வேண்டியதான். டோட்டல் டெப்டார்ஸில் ஃபர்ஸ்ட் என்னது? டு பேலன்ஸ் brought down. டு பேலன்ஸ் brought downன்றது கொஸ்டினில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டெப்டார்ஸ் 1 April அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஸோ 1,50,000. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்டுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ்ன்றது 3,90,000. ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து எழுத வேண்டியது. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ன்றது 2 இடத்துல வரும்னு சொன்னேன். ஒன்று பில்ஸ் ரிசீவ்டு அக்கௌண்ட்லையும் நெக்ஸ்ட் டோட்டல் டெப்டார்ஸ்லையும் டிஸ்ஆனர்ன்றது. ஸோ 10,000. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? 40,000. அடுத்தது சன்லி டெப்டார்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். சன்லி டெப்டார்ஸ் 31st March 2018. ஸோ 1,30,000. 1,30,000. கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பேலன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். ஸோ டோட்டல் அப்படின்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ வருது அப்படின்னா 6,50,000. 6,50,000. சேம் அமௌண்ட்டை இங்கே எடுத்து எழுத வேண்டியதான். 6,50,000. ஸோ இந்த அமௌண்ட்டால் இந்த 2 அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? 4,90,000. ஸோ போட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்ம் மட்டும் அப்ளை பண்ண வேண்டியதான். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிரெடிட் சேல்ஸை வச்சு நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் plus credit sales. So cash sales எவ்வளோ? cash sales கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. So cash salesன்றது 2 lakhs. So 2 lakhs plus நம்ம கண்டுபிடிச்ச credit sales 4,90,000. எவ்வளோ வருது? 6,90,000. ஸோ அவ்வளோதான் டோட்டல் டெப்டார்ஸ். அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் போடணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் போடும் போது ஃபஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் எப்படி வருது ஃபார்மேட் பார்த்தோம்ல, அந்த போட்டதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் இங்கே போடுறோம்ல, அங்கே பில்ஸ் பேயபிள் போடணும். ஸோ பில்ஸ் பேயபிள் நம்ம கண்டுபிடிக்கிறது சன்லி கிரெடிட்டார்ஸ், அதாவது பில்ஸ் பேயபிள் அமௌண்ட்டு. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸில் நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.